கடமைகளை நிறைவேற்ற உயிர் உள்ளவரை உழைப்பேன். சென்னை கொளத்தூரில் நடந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. என்னுடைய உடலில் உயிர் இருக்கிற வரையில தலைவர் கலைஞர் அவர்கள் கற்று தந்திருக்கக்கூடிய அந்த உழைப்பு என்னுடைய உதரத்தில் இருக்கிற வரையில நிச்சயமாக உறுதியாக நான் என்னுடைய கடமையை நிறைவேற்றுவேன். அதிமுக முதலிடத்தில் இருக்கிறது, இரண்டாவது இடத்திற்குத்தான் போட்டி. திமுக தவிக இடையேதான் போட்டி என விஜய் கூறிய நிலையில் பரப்புரையில் இபிஎஸ் பேச்சு. இபிஎஸ் இருக்கும் வரை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு திரும்ப வாய்ப்பு இல்லை. அண்ணாமலையின் கோரிக்கையை நிராகரித்த டிடிவி தினகரன். எந்த காரணத்திலும் என்னை சந்திக்கவும் தயங்குவார், எங்களோட கூட்டணிக்கு வரும் தயங்குவார். இது ஊரறிந்த உண்மை. அப்படி இருக்கிற ஏன்னா எங்களுக்கு துரோகம் செய்துவிட்டு எங்களை சார்ந்து எங்களை நேருக்கு நேரம் பார்க்கறதுக்கு அவருக்கு தைரியம் இருக்குன்னு நான் நம்பலாம். மாநில அந்தஸ்து கோரி லடாக்கில் நடைபெற்ற போராட்டத்தில் வன்முறை. 4 பேர் உயிரிழந்த நிலையில் பாஜக அலுவலகம் தீ வைத்து எரிப்பு. சிபிஎஸ்இ 10-12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கான உத்தேச அட்டவணை வெளியீடு. பிப்ரவரி 17இல் தேர்வுகள் தொடங்கப்பட வாய்ப்பு. ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் ஊதியத்தை தீபாவளி போனஸாக வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். அதிகாரி அல்லாத ஊழியருக்கு 17,950 ரூபாய் வரை கிடைக்கும். அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 881 கௌரவ விரிவுரையாளர்களை நியமிக்க முடிவு. இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அமைச்சர் கோவி செழியன் அறிவிப்பு. குடியாத்தத்தில் கடத்தப்பட்ட குழந்தையை சாலையில் விட்டு சென்ற கடத்தல்காரர்கள். ஒருவர் கைதான நிலையில் பணத்திற்காக குழந்தையை கடத்தியதாக முதற்கட்ட தகவல். பெரம்பலூர், மயிலாடுதுறை, சேலத்தில் இடி மின்னலுடன் கனமழை. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பதி ஏழுமலையான் கோயில் வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் 2ஆம் நாள். சின்னசேஷ வாகனத்தில் எழுந்தருளிய மலையப்பர். பீகாரில் 75 லட்சம் மகளிருக்கு 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தவிக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு பரப்புரை அடுத்த ஆண்டு பிப்ரவரி வரை நீட்டிப்பு. வருகிற சனிக்கிழமை நாமக்கல், கரூர் மாவட்டங்களில் பரப்புரை மேற்கொள்கிறார். திருமண மோசடி புகாரில் நடிகர் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு காவல்துறை சம்மன். 26ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க ஆணை. உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார் தமிழ்நாடு எரிசக்தித்துறை முதன்மை செயலாளர் பீலா வெங்கடேசன். ஆளுநர், முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்டோர் இரங்கல். வடசென்னை 2ஆம் பாகம் 2027ஆம் ஆண்டு வெளியாகும். மதுரையில் நடைபெற்ற இட்லி கடை ப்ரமோஷனில் அப்டேட் கொடுத்த தனுஷ். சீனா தைவானை புரட்டி போட்ட ரகசா புயல், 17 பேர் உயிரிழப்பு. ஆசிய கோப்பை T20 தொடரில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இந்திய கிரிக்கெட் அணி. நேற்று நடைபெற்ற போட்டியில் வங்கதேசத்தை 41 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. கடமைகளை நிறைவேற்ற உயிர் உள்ளவரை உழைப்பேன். சென்னை கொளத்தூரில் நடந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. என்னுடைய உடலில் உயிர் இருக்கிற வரையில தலைவர் கலைஞர் அவர்கள் கற்று தந்திருக்கக்கூடிய அந்த உழைப்பு என்னுடைய உதரத்தில் இருக்கிற வரையில நிச்சயமாக உறுதியாக நான் என்னுடைய கடமையை நிறைவேற்றுவேன். அதிமுக முதலிடத்தில் இருக்கிறது, இரண்டாவது இடத்திற்குத்தான் போட்டி.
திமுக தாவேக இடையேதான் போட்டி என விஜய் கூறிய நிலையில் பரப்புரையில் இபிஎஸ் பேச்சு. இபிஎஸ் இருக்கும் வரை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு திரும்ப வாய்ப்பு இல்லை. அண்ணாமலையின் கோரிக்கையை நிராகரித்த டிடிவி தினகரன். எந்த காரணத்திலையும் என்னை சந்திக்கவும் தயங்குவார், எங்களோட கூட்டணிக்கு வரும் தயங்குவார். இது ஊரறிந்த உண்மை. அப்படி இருக்கிற ஏன்னா எங்களுக்கு துரோகம் செய்துவிட்டு எங்களை சார்ந்து எங்களை நேருக்கு நேரம் பார்க்கறதுக்கு அவருக்கு தைரியம் இருக்குன்னு நான் நம்பல. மாநில அந்தஸ்து கோரி லடாக்கில் நடைபெற்ற போராட்டத்தில் வன்முறை. 4 பேர் உயிரிழந்த நிலையில் பாஜக அலுவலகம் தீ வைத்து எரிப்பு. சிபிஎஸ்இ 10-12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கான உத்தேச அட்டவணை வெளியீடு. பிப்ரவரி 17இல் தேர்வுகள் தொடங்கப்பட வாய்ப்பு. ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் ஊதியத்தை தீபாவளி போனஸாக வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். அதிகாரி அல்லாத ஊழியருக்கு 17,950 ரூபாய் வரை கிடைக்கும். அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 881 கௌரவ விரிவுரையாளர்களை நியமிக்க முடிவு. இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அமைச்சர் கோவி செழியன் அறிவிப்பு. குடியாத்தத்தில் கடத்தப்பட்ட குழந்தையை சாலையில் விட்டுச் சென்ற கடத்தல்காரர்கள். ஒருவர் கைதான நிலையில் பணத்திற்காக குழந்தையை கடத்தியதாக முதற்கட்ட தகவல். பெரம்பலூர், மயிலாடுதுறை, சேலத்தில் இடி மின்னலுடன் கனமழை. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பதி ஏழுமலையான் கோயில் வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் 2ஆம் நாள். சின்னசேஷ வாகனத்தில் எழுந்தருளிய மலையப்பர். பீகாரில் 75 லட்சம் மகளிருக்கு 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தாவேக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு பரப்புரை அடுத்த ஆண்டு பிப்ரவரி வரை நீட்டிப்பு. வருகிற சனிக்கிழமை நாமக்கல், கரூர் மாவட்டங்களில் பரப்புரை மேற்கொள்கிறார். திருமண மோசடி புகாரில் நடிகர் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு காவல்துறை சம்மன். 26ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க ஆணை. உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார் தமிழ்நாடு எரிசக்தித்துறை முதன்மை செயலாளர் பீலா வெங்கடேசன். ஆளுநர், முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்டோர் இரங்கல். வடசென்னை 2ஆம் பாகம் 2027ஆம் ஆண்டு வெளியாகும். மதுரையில் நடைபெற்ற இட்லி கடை ப்ரமோஷனில் அப்டேட் கொடுத்த தனுஷ். சீனா தைவானை புரட்டி போட்ட ரகசா புயல், 17 பேர் உயிரிழப்பு. ஆசிய கோப்பை T20 தொடரில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இந்திய கிரிக்கெட் அணி. நேற்று நடைபெற்ற போட்டியில் வங்கதேசத்தை 41 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது.